வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுமார் தமிழன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ப்ரீமியர் ப்ரோவில் இமேஜை வச்சு எப்படி ஒரு வீடியோ ஆக்குறது அப்படின்றத சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நான் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து நான் செய்ய போகிற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் ஒன்று நாங்கள் வைக்கணும். நாங்கள் ஒரு செய்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நாங்கள் நேம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு, நாங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இப்போ இதில் எடிட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் மட்டும் இருந்தால் பார்த்தாது, ஒரு சீக்வன்ஸும் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து எங்களோட வீடியோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணலாம். எங்களோட வீடியோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சீக்வன்ஸை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் முதலாவது சீக்வன்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். சீக்வன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு சீக்வன்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களோட ரெசல்யூஷன் மற்றது நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வேணுமா, இல்லது 4Kல வேணுமா, 2Kல வேணுமா, உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமன்றதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 4K வரைக்கும் கூட வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் 4Kலேயும் எடிட் பண்ணலாம், அல்லது 1080 HD ஃபுல் HD 1080லேயும் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். HDலேயும் நான் வந்து HDயில் தான் இப்போ எடிட் பண்ணிட்டு போகிறேன். சீக்வன்ஸுக்கும் அந்த ஒரு பேர் ஒன்று நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே நீங்கள் நிறைய சீக்வன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வேறு சீக்வன்ஸுகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எப்படி நீங்கள் கண்டினியூவாக ஆட் பண்ணி அதில் மூலமாக ஒவ்வொன்றா நீங்கள் செய்து கொள்ளலாம். எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். முதல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இனி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நீங்கள் இதில் 2 விதமாக இம்போர்ட் பண்ணலாம் உங்களோட இமேஜ்களை. ஒன்று வந்து மீடியா ப்ரௌசர் அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள போயிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் உங்களோட ஃபைல் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபைல் லொக்கேஷன் எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கோ அதை நீங்கள் சரியாக லொக்கேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மற்றது இன்னொரு முறையிலையும் எடுக்கலாம். ஈஸியாக ஃபைலை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு முறை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் எல்லா ஃபைலையும் உங்களுக்கு தேவையான ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி எழுத்து கொண்டு மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ ஃபைலுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியருக்குள்ள அட் ஆகிடும். இதில் சில ஃபைல்கள் வந்து சப்போர்ட் பண்ணாத ஃபைல்கள் வந்து எடுக்காது. 5 இமேஜ் ஃபைலை வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ப்ரீமியருக்குள்ளே. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த இமேஜ் அவலத்தையும் வச்சு ஒரு வீடியோ ஆக்க போகிறோம். அதுக்கு இந்த எல்லா இமேஜையுமே வந்து நான் வந்து என்னோடய டைம்லைனில் வந்து ஆட் பண்ண போகிறேன். டைம்லைனில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் ஒவ்வொரு இமேஜும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு கொடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா இமேஜுமே உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிட் ஆகிரும். இல்லாட்டி சிலது வந்து ஒவ்வொரு சைஸ்லேயே இருக்கும். இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இமேஜ் வந்து பிட் ஆகிட்டு, அடுத்தது வந்து நாங்கள் இந்த இமேஜை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். சும்மா வெறுமையை வந்து ஒரு இமேஜாக வச்சுருந்தா எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். இது அப்படியே வந்து நீங்கள் வீடியோ ஆக்கினா கூட இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு நாங்கள் இந்த வீடியோ வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ப்ரீமியரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து எனக்கு கிட்ட மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கண்டிப்பாக எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஹைடாக இருந்துச்சுன்னு சொன்னால் விண்டோ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஷோ பண்ண வலிக்கிட்டோம். இப்போ நான் வந்து எஃபெக்ட் கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு இமேஜை வந்து அனிமேட் பண்ண போகிறேன். அது வந்து கீ ஃப்ரேம். இதில் வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து கீ ஃப்ரேம் வந்து முதலாவது கீ ஃப்ரேம் நான் ஆட் பண்ண போகிறேன். 2வது கீ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வச்சு ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இது வந்து 100%ல் இருக்குது முதலாவது கீ ஃப்ரேம். 2வது கீ ஃப்ரேமை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு 130 அளவில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கீ ஃப்ரேமை வந்து அந்த இமேஜின் கடைசி லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்து விட போகிறேன். இப்போ நான் இது ஃபர்ஸ்ட்டில் இருந்து ப்ளே பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். இது இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எஃபெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இதே மாதிரி 1 by 1 உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இமேஜையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு முதல் நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதை வந்து 1 by 1 உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு இமேஜாக உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அதில் ஸ்கேன்லேயே வந்து ஸ்கேல் பண்ணிக்கொள்ளலாம்.
அதுக்கப்புறமா வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் எவ்வளோ சைஸில் இமேஜ் மினிமம் சைஸில் இருக்கோ உங்களுக்கு ஃபிட்டாக இந்த உங்களோட ஸ்க்ரீனில் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கொண்டு முதலாவது கீ ஃப்ரேமும், ரெண்டாவது கீ ஃப்ரேம் அதில் இருந்து ஒரு 30, இதில் நாங்கள் 30 தான் கொடுத்தோம், 100லேருந்து 30 கொடுத்தோம். அதே தான் இது இங்கேயும் வந்து இங்கே 120லேருந்து 30 கொடுக்க போகிறோம். அப்போ 150 30 தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு அனிமேட் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டுது. இப்போ இதே மாதிரி தான் அடுத்த இமேஜையும் செய்ய போகிறோம். இப்படியே எல்லா இமேஜையும் நாங்கள் வந்து செய்து முடிக்கணும். 1 by 1 எல்லா இமேஜுக்கும் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் எல்லா இமேஜுக்கும் வந்து ஒரு அனிமேட் பண்ணிட்டோம், ஒரு ஜூம் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு டிரான்சிஷனை வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னு சொன்னால் இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் எஃபெக்ட்டுக்குள்ளே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நாங்கள் போகணும். அதில் வீடியோ டிரான்சிஷன் அப்படின்றது தனியாக ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இதில் நீங்கள் லாஸ்ட்டாக உள்ள இந்த ஜூமை கூட நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இந்த க்ரோ ஜூம்ன்றது உங்களுக்கு இந்த ஜூம் எஃபெக்ட்டுக்கு வந்து நல்லாவே இருக்கும். வேண்டாம் ப்ளே பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் கொடுக்கணும் முடியல. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அது கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் அதுக்கப்புறமா வந்து டிஸ்கோரல் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் க்ரோஸ் டிஸ்கோரல் இருக்குது. அதுக்கு டிப் டு ஒயிட் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ரேங்க் செக்ஷனையும் இதுக்குள்ள இடையில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணிக்கொள்வது மூலமாக வந்து அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இமேஜை வச்சுக்கொண்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறது. அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் கிராஃபிக்ஸ் அண்ட் டைட்டில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் மேலே ஷோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஆட் நியூ லேயரில் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் ஆயிரும். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன ஒரு நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் கலர்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வலக்கை பக்கத்தில் வந்து அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். இதில் வந்து நான் வந்து இதில் ரெட்டை வச்சுக்கொள்கிறேன். இதில் ஸ்டோக் எஃபெக்ட் இருக்குது. அது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பேக்ரவுண்ட் கலர் கூட நீங்கள் இது ஒரு காமனான ஒரு கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைட்டில்களை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில்களுக்கும் நீங்கள் ஒரு அனிமேட் கொடுக்கலாம். அதுக்கும் வந்து இது நீங்கள் எஃபெக்ட்டுக்குள்ளே தான் திருப்பி வந்தாகணும். இதில் இதே ஆப்ஷன் தான் வீடியோ ரான் செக்ஷனுக்குள்ளே. இதில் ஃபுஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜும் வந்து ஒரு அனிமேட் ஆக வலிக்கிட்டு. இதுவே வந்து இது வந்து இருந்ததுக்கப்புறம் இந்த வந்து மூவ் பண்ணி இருந்ததுக்கு அப்புறமும் திருப்பி ஒரு அனிமேட் வந்து செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதே மாதிரி நாங்கள் இமேஜுக்கு எப்படி செய்தோமோ அதே மாதிரி கீ ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த பொசிஷன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறமா வந்து இதே இடத்துல வச்சுருங்க. இந்த இது வரைக்குமே வந்து அந்த இமேஜ் வந்து இமேஜ் வந்து அந்த ரான் செக்ஷன் அட் ஆகிருக்கு. அந்த ரான் செக்ஷன் முடியும் போது இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணட்டும். ரெண்டாவது கீ ஃப்ரேம் நான் இங்கே வச்சுக்கொள்கிறேன். இதில் வந்து இப்படியே மெல்ல ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
அப்போ எங்களுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ இந்த இமேஜும் வந்து மூவ் ஆகி கொண்டிருக்கு, அதே நேரத்தில் இந்த டெக்ஸ்ட்டும் வந்து எங்களுக்கு மூவ் ஆகி கொண்டிருக்கிற மாதிரி நாங்கள் செய்ய முடியும். சரி, இன்றைக்கு வந்து இமேஜை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு வீடியோ செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோடு இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் பார்த்தோம். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸான எடிட்டிங் ஆப்ஷன்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் ஃப்யூச்சரில் வந்து ப்ரீமியர் சம்மந்தமான இனியும் எடிட்டிங் ட்ரிக்ஸ்களை உங்களுக்கு சொல்லித்தரக்கு ரெடியாக இருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அதை பார்க்கலாம்.